PGTRP Physics நியூ சிலபஸ் மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ் கீழே டைவர்ஜன்ஸ் டாபிக் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். டைவர்ஜன்ஸ் வந்து டெல் டாட் எஃப்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி வீடியோவில் கிரேடியன்ஸ் போட்டிருப்பேன். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வாங்க. அதில் வந்து டெல் போட்டு ஒரு வந்து ஸ்கேலர் ஃபங்க்ஷன் போடுவோம். இங்கே எப்படி அப்படின்னா அது வந்து டாட் ப்ராடக்ட் சொல்கிறாங்க. இந்த டெல் வந்து இந்த இடத்துல ஸ்கேலர் ஆகும். இந்த ஸ்கேலாரோட ஏதாவது ஒரு வெக்டார் ஃபங்க்ஷன், அது என்ன ஃபங்க்ஷன்னாலும் இருக்கலாம், ஏதாவது ஒரு வெக்டார் ஃபங்க்ஷனை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து டைவர்ஜன்ஸ். இப்போ வெக்டார்னால் கண்டிப்பாக அதுக்கு வந்து டைரக்ஷன் இருக்கும். இப்போ அந்த டைரக்ஷன் வந்து எப்படி ஸ்ப்ரெட் அவுட் ஆகுதா இல்லை கன்வர்ஜ் ஆகுதா அப்படின்னு சொல்கிறது தான் இந்த டைவர்ஜன்ஸோட ப்ராப்பர்ட்டியே. அப்போ டைவர்ஜன்ஸ் ஆஃப் ஸ்கேலார் ஃபீல்டு இஸ் டைவர்ஜன்ஸ் ஆஃப் எ வெக்டார் ஃபீல்டு இஸ் எ ஸ்கேலார். இப்போது ஒரு வெக்டார் ஃபங்க்ஷனை டைவர்ஜன்ஸ் டெல் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற அவுட்புட் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸ்கேலார் தான் கிடைக்கும். இந்த ஏன்றது எல்லாமே ஒரு சர்டின் வெக்டார் கொடுத்துருப்பாங்க. இந்த வெக்டாருக்கு வந்து டாட் ப்ராடக்ட் எடுத்தோம் அப்படின்னா இது எல்லாமே ஆன்சர். இது வந்து டைரெக்டாகவே நான் ஆன்சர் எழுதியிருக்கேன். இப்போது எக்ஸ் ஐ கேப்ன்ற ஒரு வெக்டார் இருந்தது அப்படின்னா அதுக்கு டெல் எடுக்கும் போது 1ன்ற ஆன்சர் வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஆர்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஆர் இஸ்இக்குவல் டு எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப் ப்ளஸ் ஜெட் கே கேப். இப்போ இதுக்கு வந்து டைவர்ஜன்ஸ் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா எக்ஸை பண்ணும்போது 1 கிடைக்கும், ஒய்யை பண்ணும்போது ஒரு 1 கிடைக்கும், அண்ட் ஜெட்டை பண்ணும்போது ஒரு 1 கிடைக்கும். எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் 3 கிடைக்கும். அதே மாதிரி ஆர் பை ஆர் கியூப்க்கு வந்து ஆன்சர் வந்து 0. இப்போ ஆரோட ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருந்தது அப்படின்னா அதற்கு டைவர்ஜன்ஸ் எடுக்கும்போது ஆர் டாட் சி பை ஆர். இப்போ டெல் ஸ்கொயர் பை 1 இது 2 தடவை 1 பை ஆருக்கு வந்து 2 தடவை டைவர்ஜன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து 0 ஆயிரும். எந்த வெக்டாருக்கெல்லாம் 0ன்ற ஒரு வேல்யூ கிடைக்குது அப்படின்னா அந்த வெக்டாரை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா சாலினாய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எப்படி கிரேடியன்ட் நம்ம வந்து ஐடென்டிட்டி பார்த்தோமோ இது வந்து டைவர்ஜன்ஸோட ஐடென்டிட்டி. இன்னும் 2-3 ஐடென்டிட்டி இருக்குது. அதில் உள்ளதே தான் இதில் இருக்குது, அதனால தான் நான் எழுதலை. அண்ட் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா இன்னும் ஈஸியாக புரியுமேன்னு தான் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோம். v = x² zi minus 2y³ z²j அண்ட் இந்த மாதிரி ஒரு வெக்டார் ஃபங்க்ஷன் இருக்குது. அட் அ பாயிண்ட் 1, -1, 1. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டெல் டாட் வி, அதாவது டைவர்ஜன்ஸ் வந்து எடுக்கணும். இப்போ டைவர்ஜன்ஸ்னாலே ∂f/∂x. அப்போ i∂f/∂x + j∂f/∂y + k∂f/∂z. இப்போ இதோட இந்த வின்ற டேர்முக்கு நம்ம டாட் ப்ராடக்ட் எடுக்க போகிறோம். ஸோ அதனால் வின்ற டேர்ம் ஃபுல்லாக வந்து எழுதியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் டேர்மில் எக்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ இந்த டேர்மில் x² இருக்குது. இப்போ அதுக்கு வந்து டைவர்ஜன்ஸ் அப்ளை பண்ணோம், அதாவது ∂f/∂x போட்டோம் அப்படின்னா 2 முன்னாடி வந்துடும். 2xz ஐ வந்து கேன்சல் ஆகிடும். ஏன்னா இங்கே இருக்க ஐயும் இங்கே இருக்க ஐயும் மல்டிப்ளை ஆகிட்டு i.i வந்து 1 கிடச்சிரும். ஸோ அதனால் 2xz கிடைக்கும். அதே மாதிரி தான் செகண்ட் டேர்மில் எதை பண்ணும் அப்படின்னா ஒய்யை வந்து பண்ணும். ஸோ ஒய்யை வந்து ∂f/∂y பண்ணோம் அப்படின்னா முன்னாடி இந்த 3 வந்து முன்னாடி மல்டிப்ளை ஆகிடும். ஸோ 2 3s are 6 y², அதாவது z இப்போ இந்த ஃபார்மில் n(y)n-1 இந்த ஃபார்மேட்டில் பண்ணும். அப்போ மேலே வந்து 2z² அப்படியே தான் இருக்கும். அண்ட் இந்த ஜேயும் மல்டிப்ளை ஆகி 1 கிடச்சிரும். அதே மாதிரி தான் இந்த டேர்முக்கு ஜெட்டை பண்ணோம் அப்படின்னா ஜெட்டுக்கு பவரில் 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ 1 × z⁻0 வந்துடும். ஸோ அந்த டேர்ம் வந்து கேன்சல் 1 ஆகிடும். ஸோ x(y²) இதோட நிப்பாட்டிக்காமல் நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூ 1, -1, 1 இது எல்லாத்தையும் x,y,zல வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கான ஆன்சர் வந்து -3 கிடைக்கும். அடுத்து இந்த எக்ஸாம்பிளில் 5ன்ற ஒரு வெக்டார் கொடுத்துருக்காங்க. ஸோ வெக்டாருக்கு நம்ம என்ன 5ன்ற ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஏன்னா இந்த இடத்துல i கேப் ஜே கேப் கே எதுவுமே இல்லை. இப்போ கொடுத்துருக்கிறது என்னது அப்படின்னா ஸ்கேலார் குவான்டிட்டி. இந்த ஸ்கேலார் குவான்டிட்டிக்கு டைவர்ஜன்ஸ் இன்ட்டு கிரேடியன்ட் 5 எடுக்கணும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் கிரேடியன்ட் 5னா கிரேடியன்ட் ஆஃப் எனி ஸ்கேலார் ஃபங்க்ஷன். எனக்கு கொடுத்துருக்கிறது ஸ்கேலார். அப்போ கிரேடியன்ட் ஆஃப் எனி ஸ்கேலார் ஃபங்க்ஷன் இஸ் அ வெக்டார் ஃபங்க்ஷன். வெக்டார் தான் நம்மளுக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். அந்த வெக்டாருக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் டைவர்ஜன்ஸ் எடுக்கணும். ஏன்னா டைவர்ஜன்ஸ் எதில் மட்டும் தான் அப்ளை ஆகும் அப்படின்னா வெக்டார் குவான்டிட்டியில் மட்டும்தான் அப்ளை ஆகும். இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது வந்து சால்வ் பண்ணிக்கணும். இப்போ கிரேட் 5, இப்போ கிரேடுனாலே அதே தான் i∂f/∂x + j∂f/∂y + k∂f/∂z. இப்போ இதோட இந்த 5ன்ற டேர்ம் வந்து ∂f/∂x எடுத்தோம் அப்படின்னா
நம்மளுக்கு ஐ கேப், ஜே கேப், கே கேப் உள்ள மல்டிப்ளை ஆகி நம்மளுக்கு கிடைக்கிற வெளியில் வர அவுட்புட் வந்து வெக்டாரில் கிடைக்கும். இதை எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா, முதல்ல எக்ஸ் டேர்ம் வந்து பார்க்கணும். ஸோ எக்ஸ் டேர்ம் பார்த்தோம்னா பவரில் 3 இருக்குது. ஸோ 3 × 2 6 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கும். Z⁴ ஐ கேப்னு எழுதிடணும். அடுத்து ப்ளஸ் ஒய் டேர்முக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் எடுக்கணும். இப்போ ஒய் டேர்மில் ஸ்கொயர் இருக்குது. அப்போ 2 × 2 4 வந்துடும். 4x³ ஒய்ன்ற டேர்ம் அப்படியே இருக்கும். ஏன்னா yn-1 வந்து 1 கிடைக்கும். ஸோ ஒய் Z⁴ ஜே கேப் எழுதிடணும். இந்த ஜே கேப்பாக எழுதிடணும். ப்ளஸ் கே டேர்ம் டோ இசட்டுக்கு இந்த டேர்ம் ஜெட் டேர்ம் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ 4 2 8 x³ y² Z⁴ கிடச்சிரும். அண்ட் அலாங் வித் கே கேப்ன்ற வேல்யூ கிடைக்கும். இப்போ கிடச்சிருக்கிற அவுட்புட் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வெக்டார் குவான்டிட்டியில் கிடைக்கும். இந்த வெக்டாருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டாட் ப்ராடக்ட் எடுக்க போகிறோம். இப்போ டாட் ப்ராடக்ட்னா டெல் டாட், இப்போ டெல் டாட் டெல் ஃபை. இப்போ இந்த ஹோல் டேர்முக்கு மறுபடியும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், வித் ரெஸ்பெக்ட் டு இந்த டேர்மில் ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், அண்ட் இந்த டேர்மில் ஜெட்டை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதுக்கு போன சம்மில் பார்த்த மாதிரி ஐ ∂x ப்ளஸ் ஜே ∂y அண்ட் கே ∂z இது எல்லாத்தையும் வச்சு பண்ணோம் அப்படின்னா அந்த ஐயும் அந்த டெல்லில் இருக்கிற ஐயும் ஐ × ஐ 1 ஆயிரும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்கிற அவுட்புட் வந்து ஸ்கேலார் கிடைக்கும். இதுவும் அதே மாதிரி தான். இப்போ எக்ஸ் டேர்ம் பார்த்தோம் அப்படின்னா x² இருக்குது. ஸோ 6 × 2 12 வந்துடும். ஸோ 12x y² Z⁴ அண்ட் ஐ டேர்ம் வந்து 1 ஆயிடும். ஸோ இதே மாதிரி தான் ஃபுல் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணும். அண்ட் தேர்ட் சம் இஸ் ஹோம்ஒர்க் ஃபார் யூ. நீங்களே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். u = 2 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டுமே கொடுத்துருக்கிறது ரெண்டுமே ஸ்கேலாரா வெக்டாரான்னு முதல்ல பாருங்கள். ஸோ ஐ கேப் ஜே கேப் குவான்டிட்டி எதுவுமே இல்லை. ஸோ கொடுத்துருக்கிறது வந்து ஸ்கேலார். அப்போ ஸ்கேலார்னால் அதுக்கு முதல்ல கிரேடியன்ட் நம்ம எடுத்துடணும். ஸோ கிரேடியன்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் டைவர்ஜென்ஸ் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இது வந்து நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இப்போ டைவர்ஜென்ஸ் வந்து அப்ளை பண்ணிட்டு இதோட வெக்டார் ஃபங்க்ஷனில் டைவர்ஜென்ஸ் அப்ளை பண்ணிட்டு நம்மளுக்கு கிடைக்கிற அவுட்புட் 0வாக கிடச்சிருந்தது அப்படின்னா அது வந்து சாலினாய்டுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஹிண்ட்ஸில் வந்து ஆல்ரெடி பழைய வீடியோலேயே அப்லோட் பண்ணியிருப்பேன். ஒரு தடவை இந்த வீடியோலையும் சொல்லியிருப்பேன். அதாவது டைவர்ஜென்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்க வேல்யூ நெகட்டிவ், 0னா சாலினாய்டு, நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா அந்த ஃப்ளூயிடோட ஃப்ளோ எப்படி இருக்கும்னா சிங்காக இருக்கும். அதாவது எல்லாமே உள்ளே போய் விழுகிற மாதிரி இருக்கும். இது கிடச்சிருக்கிற வேல்யூ வந்து நம்மளுக்கு பாசிட்டிவில் கிடச்சது அப்படின்னா அதுதான் வந்து சோர்ஸாக இருக்கும். ஸோ அங்கேருந்து தான் வெக்டார் குவான்டிட்டி எமர்ஜ் ஆகி எல்லா பக்கம் வெளியில் போகிற மாதிரி. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.